ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற விட்ஜெட் பேரு கண்டெய்னர். ஸோ நார்மலா நம்ம யூஸ் பண்ற கண்டெய்னர விட, இது எப்படி வந்து நம்ம கொஞ்சம் டிபிக்கலா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம என்னெல்லாம் மாத்த போறோம்னா, ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போறோம். அந்த டெக்ஸ்ட் எந்த ஃபாண்ட்ல இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ண போறோம். ஃபாலோயிங் தட் அது எத்தன சைஸ்ல இருக்கணும் அந்த ஃபாண்ட், அது என்ன கலர்ல இருக்கும்னு ஆட் பண்ண போறோம். தென் முக்கியமான இன்னொரு விஷயம் கண்டெய்னர்ல என்ன பண்ணலாம்னா, நீங்க குடுத்த அந்த கண்டெய்னரையே நம்ம வந்து பொசிஷனே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ தலைகீழ கூட மாத்தலாம். இல்ல சைடா ஒரு ஓரமா எனக்கு இந்த கண்டெய்னர் வேணும் அப்படின்னு சொன்னாலும், இந்த கண்டெய்னர் வந்து மாத்தலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, டைரக்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு, ப்ராப்பர்ட்டி இருக்கு. அத வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ எப்படி இந்த கண்டெய்னர வந்து நம்ம வந்து டிஃபரெண்ட்டா யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு வந்து நான் ரிட்டர்ன் சொல்லிட்டு டைப் பண்றேன். இந்த ரிட்டர்ன் பக்கத்துல இப்ப நம்ம எப்பயுமே நார்மலா வந்து யூஸ் பண்றத விட, இப்ப என்ன யூஸ் பண்றோம்னா, டைரக்ஷனல் டைரக்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இத தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபாலோயிங் தட் டைரக்ஷனாலிட்டில டெக்ஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் டைரக்ஷன் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வந்து டிசைட் பண்ணோம். ஸோ வந்து இது எனக்கு கான்ஸ்டன்ட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ இது வந்து எனக்கு டெக்ஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கணும். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, ஐட்ரேட் ஆகுற மாரி சொல்றாங்க. ஸோ எல்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது மாரி குடுக்கணும். ஸோ எல்டிஆர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இப்ப என்ன பண்றோம்னா, இப்போ வந்து எனக்கு வந்து சைல்டு வந்து நான் மென்ஷன் பண்ண போறேன். இந்த சைல்டு வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு கண்டெய்னரா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ கம்மா போட்டுட்டு, எனக்கு ஒரு கண்டெய்னரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இதுல வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றேன். கண்டெய்னர் சொல்ட்டு, இப்பதான் நம்ம வந்து கண்டெய்னருக்குள்ள என்னெல்லாம் வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டெய்னருக்குள்ள என்னெல்லாம் யூஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பேடிங் வந்து யூஸ் பண்ணும். ஸோ பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்றேன். ஸோ பேடிங்ல என்ன யூஸ் பண்ணணும்னா, ஒரு கான்ஸ்டன்ட்டா எனக்கு வந்து சில வேல்யூஸ் வந்து இருக்கணும். கான்ஸ்டன்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்ட் சொல்லிட்டு, ஸோ இந்த கான்ஸ்டன்ட்குள்ள ஸோ இந்த கான்ஸ்டன்ட்குள்ள என்ன குடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எட்ஜஸ் வந்து எனக்கு கிளியரா இருக்கணும்னு சொல்லிட்டு, எட்ஜ் வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ எட்ஜ்ஸோட வேல்யூ நான் எப்படி அப்ளை பண்ண போறேன்னா, எட்ஜ் ஸோ எட்ஜோட வேல்யூ இருக்கும். ஸோ இந்த வேல்யூ நான் என்ன பண்றேன்னா, 8.0 அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் கலர டிசைன் பண்ண போறேன். ஸோ என்னோட பேடிங் கண்டெய்னர் பொறுத்தவரை என்னோட கலர் என்னவா இருக்குன்னா, ஸோ என்னோட கலர் வந்து கலர்ஸ் டாட் ஆரஞ்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிக்ளேர் பண்றேன். எனக்கு ஆரஞ்சா வேணும்னு சொல்லிடுறேன். ஸோ இதோட அலைன்மென்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த அலைன்மென்ட் எனக்கு எப்படி இருக்கணும்னா, சென்டர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலைன்மென்ட் டாட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இதுவரையும் ஃபர்ஸ்ட் வந்து அலைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுவரையும் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப ரன் பண்ணலாம். ரன் பண்ண உடனே, இப்ப நம்மளுக்கு ஒரு கண்டெய்னர் மாரி ரெடி ஆயிடுச்சு. ஃபுல் ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். ஃபுல்லாவே உங்களுக்கு கண்டெய்னரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளோட அவுட்புட். இப்ப நம்ம ஒவ்வொன்த்தையும் சேஞ்ச் பண்ணலாம். இப்ப நான் நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன்னா, ஆ சைல்டுன்னு யூஸ் பண்ண போறோம். இந்த சைல்ட்ல வந்து எனக்கு என்னன்னா, ரிச் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ண போறேன். ரிச் டெக்ஸ்ட் ஏன்னா டெக்ஸ்ட் எல்லாம் நம்ம வந்து அலைன் பண்றதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரிச் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்றேன். இந்த ரிச் டெக்ஸ்ட் எனக்கு எப்படி இருக்குன்னா, கான்ஸ்டன்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து கேப்ஸ்ல குடுக்குறோம். ஸோ டெக்ஸ்ட்ன்னு குடுத்துட்டு, இந்த டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும்னா ஸ்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்றேன். ஸ்பான். இது ஒரு டைப் மாதிரி. ஸோ இந்த வந்து இதுல என்ன இருக்கணும்னா, எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கும் அப்படின்னா, எனக்கு சில டெக்ஸ்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். அது இதுல என்ன இருக்கணும், டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்றேன். டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணேன். இந்த டெக்ஸ்ட்குள்ள என்ன இருக்குன்னா, ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரணும். அவுட்புட் எனக்கு விசிபிள் ஆகணும்னு சொல்றேன். ஓகே. இப்ப வந்து இது எப்படி வந்து ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். சோ, இப்ப இங்க பாருங்க ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரன் ஆயிருக்கு. சோ, இப்ப என்ன பண்ணலாம்னா, அலைன் பண்ணலாம்னா, இப்ப எனக்கு வந்து ஸ்டைல் வேணும். ஸ் அ அ கொஞ்சம் அலைன்மென்ட் சரியில்லல்ல. சோ, ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சோ, எனக்கு இந்த ஸ்டைல் எப்படின்னா, டெக்ஸ்ட் ஸ்டைல்ல தான் வேணும்னு சொல்லி சொல்றேன். இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா,
இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபாண்டோட விட்த் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். போல்ட், இட்டாலியன்லாம் குடுப்போம்ல, இதுதான் இது சொல்வாங்க. ஸோ ஃபாண்டோட விட்த் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இல்ல ஃபாண்ட் விட்த் எனக்கு ஃபாண்ட் விட்த்ன்னு குடுத்தோனே உங்களுக்கு நெறைய வரும். ஸோ நான் வந்து ஃபாண்ட் வித் போல்டுல இருக்கணும்னு சொல்லி குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்னோட ஃபாண்ட் வந்து போல்ட்ல இருக்கணும். ஸோ வந்து போல்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க இப்ப ரன் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபாண்ட் வந்து போல்ட் ஆயிடுச்சு. நார்மலா இருந்தத விட இப்ப போல்ட் ஆயிருக்கு. ஸோ இப்ப என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. எனக்கு இப்ப ஃபாண்ட் சைஸ் ஏத்தணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் ஒரு ஒரு 30 அப்படி குடுக்கலாம். ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு 30யா இருக்கணும் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இப்ப ரன் பண்ணீங்கன்னா ஃபாண்டோட சைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னலாம் சேஞ்ச் பண்ணலாம்னா, அதோட கலர் வந்து நான் வந்து குடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம கலர் வந்து சும்மா குடுக்கலாம். ஸோ கலர்ஸ் டாட் டாட் பிளாக்லயே இருக்கட்டும். ஸோ பிளாக்ல இருக்கிறதால நான் குடுக்குறேன். ஸோ குடுத்துட்டு இப்ப நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதேதான். ஏன்னா நம்ம நார்மலா ஆல்ரெடி நம்ம பிளாக்ல குடுத்ததால அது இருக்கும். ஸோ இப்ப வந்து எனக்கு பிளாக்ல இருக்கணும்னு சொல்லி முடிச்சுட்டேன். ஓகே. இது எல்லாமே நார்மலா நம்ம யூஸ் பண்ற கண்டெய்னர்ஸ். இப்போ வந்து நம்ம டைரக்ஷனாலிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ரிச் டெக்ஸ்ட் கீழ நீங்க என்ன பண்றீங்கன்னா, கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போறீங்க. கன்ஸ்ட்ரெயின்ட் எனக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கணும்னு சொல்லி யூஸ் பண்ணணும். இது ஆல்ரெடி முன்னாடியே வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்ல யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே போல தான் நம்ம யூஸ் பண்றேன். ஸோ பாக்ஸ் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றேன். இந்த பாக்ஸ் கன்ஸ்ட்ரெயின் எப்படி இருக்கும்னா, டாட் எக்ஸ்பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இது எக்ஸ்பாண்ட்ஸ் ஆயிருக்கணும். இதுக்குள்ள எனக்கு ஹைட் சர்டைன் ஹைட் வந்து வேண்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹைட் அப்படின்னு குடுத்துட்டு செமிகோலன் குடுத்தீங்கன்னா, ஹைட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஹைட் வந்து நான் 200 அப்படின்னு வேணும்னு குடுக்குறேன். 200 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஃபாலோட் பை என்ன குடுக்கணும்னா, டிரான்ஸ்ஃபார்மர்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. மேட்ரிக்ஸ் மாதிரி நம்ம அலைன் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஸோ வந்து இப்ப என்ன பண்ணேன், டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் கீழ வந்து மேட்ரிக்ஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். 4 சைடுமே உங்களுக்கு வந்து அலைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 4ன்னு குடுக்குறேன். இ இப்போ வந்து நீங்க வந்து 4 சைடு நம்ம 4 சைடா எந்தெந்த கார்னர் வேணுமோ அது மாரி அலைன் ஆயிக்கும். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கண்டெய்னர் வந்து லைட்டா ஸ்லைடா வந்து ரொட்டேட் ஆகணும் வச்சுக்கலாம். ஸோ வந்து மேட்ரிக்ஸ் ரொட்டேட் எங்கனா இருக்கான்னு பார்க்கலாம். இதோ இங்க இருக்கா? ட்ரா ரொட்டேட்டு ஸோ இருங்க. மேட்ரிக்ஸ் ரொட்டேட்ஸ் ஸோ மேட்ரிக் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இந்த ரொட்டேஷன் கீழ எனக்கு வந்து ரேடியஸ் குடுக்கணும். ஸோ வந்து நான் 0.2 அப்படின்னு சொல்லிட்டு அலைன் பண்ணி குடுக்குறேன். 0.2ன்னு குடுத்த உடனே, இப்போ வந்து என்னோட ஹோல் கண்டெய்னருமே லைட்டா வந்து ஸ்லைட்டா ரொட்டேட் ஆயிருக்கும். ஸோ இப்ப நம்ம வந்து சேஞ்சஸ் பார்க்கலாம். நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்களா? இதுதான் நம்மளோட இப்போ வந்து மேட்ரிக் ரொட்டேஷன் தான் இதுதான். ஸோ நம்மளோட கண்டெய்னரே லைட்டா வந்து ஸ்லாண்டிங்கா போயிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னன்னா, கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க.